எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன அருமையாக இருக்குது திரும்ப கேட்குறதுக்கு. திருப்பி ஒன்ஸ் மோர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமென். ஆண்டவரே அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. சரி, முத்திரைட்டுருவோமா? காலைல சேர்ந்து எந்திரிச்சு எத்தனை பேர் நெத்தியில் ஏசுவின் திறத்தால் முத்திரைட்டீங்க? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். உங்களுக்கே ஜோராக கை தட்டிக்கங்க. இன்னும் பத்தலை நல்ல ஜோரா, சூப்பர். ஓகே, மீண்டுமாக இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து முத்திரையிடுவோமா? இயேசுவின் இரத்தத்தினால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். 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 இரத்தத்தினால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். இயேசுவின் 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 இரத்தத்தினால் என்னை நான் முத்திரையிடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென், ஆமென், ஆமென். மரியே வாழ்க, புனித யோசேப்பே வாழ்க, அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க, மறை சாட்சிகளே வாழ்க. ஆமென். ஓகே தம்பி, ஏதோ ஒரு பாட்டு எடுத்தீங்க, ஒன்றே ஒரு 2 லைன் மட்டும் பாடல ஃபஸ்ட்டு. அப்புறம் சாம் கூட சேர்ந்து எல்லோரும் இந்த பாட்டு பாடுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. உங்கள் ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சதும் நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சதும் நீங்க நடத்தி செல்வீங்க. யாருடைய ஊழியம்? ஆண்டவருடைய ஊழியம். யார் அழைத்தது? ஆண்டவர் அழைத்தார். யார் வழி நடத்துவார்? ஆண்டவரை வழி நடத்துவார். உங்க ஊழியம் நான் கலக்கணும், அழைச்சதும் நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் கலக்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுபடி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான்
அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலக்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென் ஆமென். ஆமென். இன்றைய முதல் திரு வாசகம் யாராவது படிச்சீங்களா? இன்னும் திருப்பதிக்கு நம்ம கடந்து போகல, அதனால தெரியல இல்லையா? இன்றைய முதல் வாசகமே உங்களுக்கும் எனக்காகவும் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்த வசனம் எடுத்து படிங்க. ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. நல்லா எழுதிக்கிங்க, நீங்கள் மனசில் மனப்பாடம் பண்ணி இது ஆண்டவர் எனக்காக சொன்னார்னு எழுதணும். அவரிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். இஸ்ராயேலே நான் உன் வழியாய் என்ன செய்வேன்? மாற்றியுருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக உங்களில் மகிமை அடைவார், மாட்சிமை அடைவார். இப்போ உங்க பேரை போட்டு ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். அதே மைக்கில் குயினி, நீ என்றது நான் போடு. குயினி, குயின், குயினா, குயின், நீயே என் ஊழியன், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே இஸ்ராயேல் உன் பேரை போடு. குயின் உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். குயின் உன் வழியாய் நான் மாற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அனைவரும் உங்களுடைய பெயர்களை சொல்லி படிங்க, அந்த வசனத்தை படிங்க. செல்வி, நீயே என் ஊழியன், செல்வி உன் வழியாய் நான் மாற்றியுருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:1-2 படிங்க. உன்னை படைத்தவரும் இஸ்ரவேல் உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். உன்னை பெயரை சொல்லி, உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. ஆமென். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். ஆமென். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமென். ஆமென். அப்படியே ஆகட்டும், சொல்லிக்கணும், வாங்கிக்கணும், கிளைம் பண்ணிக்கணும். உடனே எனக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர். ஓகேயா? அப்போது நம்மளை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைச்சிருக்கார். இந்த பெயருக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியம். பெயர், சப்போஸ் எனக்கு பெயர் இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஏம்மா ஏம்மா தா 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 அப்படின்வாங்க. அப்படி தானே? இப்போ இந்த பாட்டி அம்மா பேர் எனக்கு தெரியாது, நானும் வந்த நாள்லேருந்து அம்மா பக்கவாயம்மா சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்களும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பேரே சொல்ல மாட்டேன்றாங்க. பிரேமா இப்போ தான் சொல்கிறாங்க பேர். புரியுதா? சரியா? அப்போ அந்த பெயர்ன்றதுக்கு ரொம்ப 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 முக்கியம் இருக்குது இல்லைங்களா? பெயர். இப்போது சகோதரர் சொல்லும் போது கூட சொன்னாங்க, இல்லை நேத்தா பவுலை இதில் சவுலை பவுலாக்கினார் ஆண்டவர். பவுல் பேரை மாற்றிட்டார். ஆண்டவர் வந்து என்கவுண்டர் வந்துட்டார்னா, நம்மளோடு சந்திக்க வந்தால் பெயர் மாற்றப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆபிரகாம், அப்புறம் யாக்கோப், இஸ்ரேல். பார்த்தீங்களா? புதிய பெயர் இதுதான். ஏசாயா புத்தகம் 62 படிங்க. ஏசாயா 62:1-2. சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென். ஆண்டவர் தம் நாவினால்
சூட்டும் புதியதொரு புதிய பெயரால் நீ நீ அழைக்கப்படுவாய். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இன்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய பெயரை சூட்டுகிறார். ஹalleluya. பெயரை சொல்லி இப்பொழுது உங்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கிறார். எதற்காக? எதற்காக? என்னதுக்கு? அவருக்கு பணி செய்ய. எத்தனை பேர் இங்கே நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? கை தூக்குங்க. இனி நான் ஓடுவது ஆண்டவருக்காக ஓடுவேன். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இனி நான் டாக்கு முடித்தோடனே எல்லா கையும் மேலே வரும். நேற்று எப்படி வராமல் கீழே இருந்துச்சு? துன்பம் வேண்டான்னு சொன்னாங்க பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களே. அதே மாதிரி நிச்சயமாக ஆண்டவர் இத்தனை பேரை உங்களை சும்மா விட்டு வரலாமா? உங்களை பெயர் சொல்லி உங்கள் மேலே அவர் கனவு கண்டு உங்கள் மேலே ஒரு தரிசனத்தை வைத்து உங்களை உருவாக்கும் முன்பே, தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே உங்களை நினச்சி ஒரு திட்டம் வைத்து எரேமியா 29:11 படி உங்களுக்கு ஒரு வளமையான எதிர்காலத்தை வைத்து உங்கள் மூலமாய் அவர் மாற்றியுறும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. முதல் நாள் வந்தவர்கள் கூட்டம் நிறையா இருந்துச்சு. நேற்று 3 நாளும் கண்டினியூஸாக நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்லை, ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 நாள் நான் கலந்து கொண்டேனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் அனைவரையும் ஆண்டவர் முத்திரை இட்டுட்டார். ஹalleluya, praise the Lord. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவரின் ஊழியர்களாக இருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. சரி, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. யார் ஊழியம் செய்தார்கள்? வெறும் ஃபாதர் சிஸ்டர்ஸா? அந்த காலத்தில் ஃபாதர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்களா? யார் பணி செய்தார்கள்? யோசிச்சு பாருங்க, நல்லா பாருங்களேன், படிச்சு பாருங்களேன். தம் 12 சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். அந்த 12 சீடர்களும் யாருன்னு பாருங்க. கல்யாணமானவங்களா இல்லையா? இல்லை. திருமணமானவர்களா? இல்லை. ஆமாம். கரெக்டா? நீங்கள் திருமணமானவர்களா? ஆமாம். அப்போ உங்களால் முடியுமா? முடியும். அப்போ ஏன் இன்ன வரைக்கும் நடக்கலை? இனிமேல் நடக்கும். அம்மா அப்போ தான் சிரிக்கிறாங்க. நான் தான் என் பிள்ளைய சிஸ்டராக கொடுத்துறேனே, திருப்பி என்னைய ஏன் கூப்பிட்றீங்கன்னு. நீங்கள் தான் வேணுமாம்மா. இன்னைக்கு காலையில் சொல்கிறார், என்னது மகளே, நீங்கள் தான் என் ஊழியன், உங்கள் மூலமாக தான் மாற்றிடுவேன்டார். நோ எஸ்கேப். யோனா மாதிரி யாராவது எங்கேயாவது குதிச்சு ஓடிடலான்னு நினச்சிங்க, வந்துடுவார். திறந்து வச்சிருப்பார் மீன், கவ்விடுவார். ஒரே கவு 3 நாளைக்கு உள்ளேயே இருக்கணும். சாக மாட்டோம். எங்கே தேவையோ அங்கே போய் கக்கிடுவார். சரியா? ஹalleluya. படிங்கம்மா. தீய ஆவிகளை ஓட்டவும். எதற்கெல்லாம் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க? தீய ஆவிகளை ஓட்டவும். தீய ஆவிகளை ஓட்டவும். நோய் நொடிகளை குணமாக்கவும். நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. பேர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக யாரெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களா இல்லையான்னு பாருங்க. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். பேதுரு கல்யாணமாச்சா? பேதுரு கல்யாணமாச்சா? கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் பேர். மாமியாரை பற்றி நமக்கு தெரியும். மாமியாரே சுகமானாங்க, கரெக்டாக? அதனால் கல்யாணம் ஆச்சு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் மாமியாரையும் விட்டுட்டு வந்துட்டார், மனைவியும் விட்டுட்டு வந்துட்டார், செய்த தொழிலையும் விட்டுட்டு வந்துட்டார். நீங்கள் ரெடியா? ஒரு சில மருமகள் மட்டும் என்னை பார்க்குறாங்க, மாமியாரெல்லாம் விட்டுட்டு வரோம், ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வரோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா? மருமகள் விட்டு வரேன்றீங்களா? அப்படியாம்மா? என் மகனை விட உங்கள் மருமகள் மேல். செமம்மா. அப்புறம் படிங்கம்மா. அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு,
அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. ஆமென். இவ பாருங்க, இவங்க எல்லாரும் நீதிமான்களா? இல்லை, பலவீனமானவர்கள். இப்போ கடலோடு போராடி நீந்தி மீன் பிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்க உடல் அளவில், அப்புறம் மனசளவுலையும் பலமாக இருப்பாங்க. கொஞ்சம் முரட்டுத்தனமும் இருக்கும். ஒத்துக்க மாட்டீங்களே, என்ன பக்கத்தில் தானே கடல் அங்கே இருக்கு. தூத்துக்குடிக்காரங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? அதால் கொஞ்சம் முரட்டுத்தனமும் இருக்கும், ஆனால் நல்ல மனசு. எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தில். ஏன்னா எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிறவங்களாம் நாகர்கோயிலில் இருக்கிறாங்க, பல இடங்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனசு, வெகுளியாக இருப்பாங்க, யதார்த்தமாகவும் இருப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் முரட்டுத்தனமாகவும் இருப்பாங்க. சரியா? அப்போது ஆண்டவர் தேர்ந்து கொண்ட மக்கள் பாருங்கள், அவங்களை தகுதி பார்த்து அல்ல, நான் தகுதியானவள் என்றதுக்காக இந்த நிர்மலாவை தேர்ந்தெடுக்கலை. அப்போ தகுதியை பார்த்தோ, என் உடல் நலத்தை பார்த்தோ, நல்லா ஃபிட்டாக இருக்கிறாங்களா, அது மிலிட்ரிக்கு மட்டும்தான், மிலிட்ரி ட்ரைனிங் மட்டும்தான் ஃபிட்டு பார்த்து. போலீஸ்க்கு போகிறீங்களா தேடுப்பாங்க. ஆனால் ஆண்டவரை பணி செய்ய நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த வயதானவர்களும் சரி, ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது போல் எங்கள் ஆன்லைன் சின்ன ப்ரேயர் குரூப்பில் இருக்க சிறு குழந்தைகள் என்ன அருமையாக நற்செய்தி அறிவிக்கிறாங்க தெரியுங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் ஆன்லைனில் வாங்க, ஒரு முழு இரவு ஜெபம் வைப்போம். அப்போது 8 to 9 சிறு குழந்தைகள் நடத்துவார்கள், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துவாங்க. அதில் ஒரு தம்பியோ யாராவது ஒருத்தர் வந்து அன்னைக்கு இறை வார்த்தையை பகிர்வு செய்வாங்க. என்ன அருமையா! அப்போது ஒருத்தர் கேட்டிருந்தவங்க சொன்னாங்க, சிஸ்டர் அந்த குட்டி பையன் அவன் அப்போ தான் ஏழாவது படிக்கிறான்னு நினைக்கிறேன், 7வது 6வது படிக்கிறான். சிஸ்டர் உங்களை மாதிரியே கேள்வியெல்லாம் கேட்குறான் சிஸ்டர், இடையில பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அழகாக நடத்துகிறாங்க சிறு குழந்தைகள். அப்போ சிறு குழந்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென். எவ்வளோ அனலாக பறக்கிற துதிக்கும் போது, அனல் நமக்கு துதி ஆராதனை செய்யும்போது அந்த அபிஷேகம் உணர்றோம். யூத்து எல்லாம் உலகத்தில் நம்ம எல்லாமே யூத்தை எப்பவுமே தப்பாகவே நினைக்கிறோம். ஆனால் இந்த யூத்து யங் பிள்ளை, இந்த பிள்ளைகளை மூலமாக ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்கிறார், எத்தனை பேரை சந்திக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப மகன், அவன் காலேஜில் போகும்போது தனியாக போனேன், எனக்கு யாருமே தெரியாது, அந்த ஊர் தெரியாது, என்னமே தெரியாதுண்ணா, எனக்கு இயேசு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னேன், ஆமாம் தம்பி, உனக்கு இயேசு மட்டும்தான் தெரியும், அந்த இயேசு மட்டும் நீ பகிர்ந்து கொடு, உனக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க, இயேசு மட்டும் விட்டுறாத, கடைசி மட்டும் இயேசு விட்டுறாத, அவர் தான் உன் உயிர் தோழன் அப்படின்னு சொன்னேன். அவன் தம்பி போனான். அங்கே போய் ஃபஸ்ட் இயரில் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படியே தனிமை மெதுவாக ஒருத்தராக வந்து சேர்ந்தாங்க. மெதுவாக இயேசுவை பற்றி சொல்ல இன்றைக்கி காலேஜே அவனுக்கு ஃப்ரெண்டாமா, இயேசுவை பற்றி சொல்லனால, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள தேடுறாங்களாம். ஏதாவது ஒன்றுனா இயேசுக்கிட்ட வேண்டிக்கன்னு. அதே போல் எங்கள் யூத்தில் இருக்கிற பாப்பாவும் அப்படி தான். காலேஜில் ஃபஸ்ட் இயர் போனாங்க. அவங்க புது வருஷம் அந்த போனதில் நம்ம ஜெபக்குள்ளே இருந்ததுனால எப்போவுமே மனசுக்கு வாயில் என்ன வரும்? இயேசு தான் வரும். வேறு என்ன வரும்? இயேசு தான். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், எது செஞ்சாலும் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்போது ஒரு நாள் சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க காலேஜில் குரூப்பாக பிரித்து அவங்க வந்து என்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ பேப்பரை கொடுத்து ஒரு ஃபிகரை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து குரூப்பில் இருக்கிறவங்க, இந்த பாப்பா வந்து பேப்பரை உருட்டி ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே தான் செஞ்சுட்டு இருந்தாலாம். அப்போ எல்லாருமே பார்த்தாங்களாம். அப்போ இந்த குரூப்பில் அந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இவங்க வாங்கிட்டாங்க. அப்போ அடுத்த போட்டி என்னமோ நடக்கும்போது அது கூட இருந்த மற்ற பசங்களாமே இயேசு அறியாத பிள்ளைகள், சரியா, பிற மத சகோதரர்கள் சொல்ல, ஏய் யோசிக்கா, நீ உங்கள் ஜீசஸை கொஞ்சம் சொல்லு, உங்கள் ஜீசஸை கூப்பிடு அப்படின்னாங்களாம். ஜீசஸ்ட்டு கொஞ்சம் பேசு, ஜீசஸ்ட்டை சொல்லு. யூசி, ஆட்டோமேட்டிக்கலாக அந்த குழந்தைங்களும் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்றாங்க. யூசி, இயேசுவை இப்போ சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகளாலும் ஆண்டவரை அருமையாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பெரியோர்கள் சொல்லவே வேண்டாம், செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தட்டையும் அந்த ஊசி போடும்போது சரி, ஆண்டோடைய நாமத்தினால அப்பா, அவங்க சத்தமாக ஜெபிக்கணுன்ட்டு இல்லை, அவங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லை, ஆனால் ஆண்டவரே என்னுடைய கரம் அல்ல உங்களுடைய கரம் தொடட்டும், ஆண்டவரே உங்களுடைய குணமளிக்கும் கரம் அவன் சொல்லி ஜெபிச்சுட்டு ஊசி போடுவாங்களாம். அந்த வல்லமை உள்ளார போவதை இவங்க உணர்வார்களாம், பேஷண்ட்ஸு உணர்வார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை, உங்கள் கடவுள் மேலே வச்சிருக்க அன்பை ஒரு நாளும் அடக்கி அமுக்கி வைக்க முடியாது. எரேமியா சொன்னார் இல்லையா, எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொன்னார்? ஆண்டுடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள எப்படி இருக்கான்? தீ மாதிரி இருக்கான். உள்ள இங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. சும்மா நான் அப்படி கூட நிற்பேனா? இப்போ நிற்பேன், கையை உதறுவேன் இல்லையா? கையை உதறுவோமா? சூட்டுக்கு என்ன வேலை செய்யணுமா? தண்ணி இப்படி ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்போமா? அதுதான். அப்போ இன்னும் நீங்கள் உங்கள் உள்ளம் இன்னும் பற்றி எரியவில்லைன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்கள் உள்ளம் இன்னும் பற்றி எரியவில்லை. பற்றி எரிந்தால் நீங்கள் நிற்க மாட்டீங்க, வீட்டில் உங்களால் அமைதியாக உட்கார முடியாது. ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்ல கால் தானாக ஓடும். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான், நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. என்னையை மட்டும் என்னால் ஏன் அடக்கி வைக்க முடியல? எப்போ பாரு எனக்கு தாகம் வந்து ஆன்மா மேலே தான். ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க, ஐயோ அவங்கள போய் சந்திக்கணும், அந்த வீட்டை போய் சந்திக்கணும். இப்போ வரும்போது அதே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ரூபா இன்றைக்கி வரமா சிஸ்டர், ஒரு 2 வீடு சந்திச்சுட்டு வந்துடலாமா, ஒரு 2 நபரை மட்டும் பார்த்துடலாமா, ஒருத்தர்கிட்ட பேசலாமா? எனக்கு தடையே இல்லை, ரெடி. இதான் 2 தீமோத்தேயு 4:2 படிங்க. பவுலடியார் சொல்கிறார், சீக்கிரம். இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. இது யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஃபாதர் சிஸ்டர்ஸ்டியா? இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? நம் அனைவருக்கும். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் இதிலிருந்து நம்ம படித்தோம் இல்லையா? அப்போது தீமோத்தேயுவுக்கு எழுதுவது நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. யாரு? இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் துறவரத்தில் இருப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் இணைக்கப்பட எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிக்கணும், இறை வார்த்தையை அறிவிக்கணும். தொடர்ந்து படிங்க. அதில் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு. கடிந்து கொள். அறிவுரை கூறு. மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இப்படிதான் செய்யணும். ஒரு சிலர் பைபிள் எடுத்துட்டா டக்குன்னு சொல்லிடுவாங்க, இல்லை இப்படிதான் அப்படி இல்லை. ஒரு சில இடங்களில் தீர்ப்பிடாமல் நாம் பொறுமையாய் தான் அரவணைச்சு போனோம். புனித பவுலடியார் சொல்வது போல, கிரேக்கருக்கு கிரேக்கராக இருக்கணும், ரோமையருக்கு ரோமையராக இருக்கணும். பாவிகளோடு பாவியாக நான் மாறக்கூடாது, ஆனால் அவளை புரிந்து கொள்கிற வல்லமாய் அவர்களோடு போய் தான் அரவணைச்சு கொண்டு வரணும். நற்செய்தி பொறுமையோடு அறிவிக்கணும். இங்கே பாருங்களேன், இப்போ இவ்வளோ சில யூத்தெல்லாம் வந்து ஓப்பனாக எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அவர்களை இருக்கிற வண்ணமாய் நான் புரிந்து கொள்கிறேன். அவங்களை சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவங்க இருக்கிற வண்ணமாய் அவர்களை புரிந்து கொள்வதனால அவர் என்ன செய்கிறாங்க? ரெடியாக இருக்கிறாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன் கவுன்சிலிங்கில், இந்த வாலிப பிள்ளைகள் வரும்போது நான் சொல்லுவேன், கண்ணுங்களா நான் ஒரு குப்பை தொட்டி, உன் குப்பையை நீ யார்ட்டையுமே எங்கேயுமே கொட்ட முடியாத குப்பையை நீ என்கிட்ட கொட்டு. நான் இந்த குப்பையை கொண்டு என்கிட்ட வச்சுருக்க முடியாது, நாரி போயிடுவேன். நான் எங்கே போய் கொட்டுவேன்? நம் மனவளானாகி இயேசுவிடம் கொட்டுவேன். அவர்கிட்ட தான் கொட்டுறேன். நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டா எனக்கு முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்போது இறை வார்த்தையை அறிவிக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாரம் வேணும். பிள்ளைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே,
ஆன்மாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கார்களே. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு ஊர் பேரெல்லாம் சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக நான் நிற்கிறேன். நைட்டு 11 மணிக்கு எனக்கு பஸ்ஸு. அது அப்போ என்னை வந்து வண்டியில் ஏற்றி விடுறதுக்காக ஒரு தம்பதியர்கள் வந்தார்கள். அவங்க 2 பேருமே நின்று என் கூட பேசிட்டேன். அட்லீஸ்ட் இந்த டைம்லையாவது பேசுகிறேன் சிஸ்டர், டைம் கிடைக்கலன்னு. ஸோ பேசிகிட்டே நின்றுருந்தோம். திடீர்னு பார்க்குற மணி 12 ஆயிடுச்சு, 1 மணி நேரம் லேட்டு. அப்போ பார்த்தோமா ஒரு வாலிப பசங்க, நல்ல டீசெண்டான ஃபேமிலி இருக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க எல்லாருமே. எல்லாம் என்னது போதையில் இருக்காங்க. சரியா? அப்படியே இப்படியே போகிறான். ஒரு தம்பி கீழே விழுக போகிறான். என்ன அறியாமல் நான் ஓடுறேன். எதுக்கு? அவனை பிடிக்கிறதுக்கு. அந்த அம்மா என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு, சிஸ்டர் எங்கே ஓடுறீங்கன்னு. இவங்க பாருமா அந்த தம்பி கீழே விழுக போகிறாம்மா, பாவம்மா பாவன. சிஸ்டர் அவங்க ஃபுல்லாக இப்போ வந்து சுயநினைவில் இல்லை, எல்லாம் போதையில் இருக்காங்க. அப்படியே போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டாங்க. என்னது தண்ணி அடிக்கல, தண்ணி அடித்தாலும் ஒரு மாதிரி நாத்தடிக்கும் இல்லையா? இல்லை, இது ஏதோ ஒரு போதையில் இருக்காங்க. நான் சொன்னேன், அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னேன். ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார், பேசிடலாமான்னு. சிஸ்டர் நீங்கள் பேசினா ஒன்றும் புரியாது. இப்போதுக்கு அவங்கள்ட்ட பேசினா ஒன்றுமே புரியாது. அவ்வளோதான், பயணத்தை தொடங்கிட்டேன். ஒரு நைட்டு இரவு பயணம், ஒரு நிமிஷம் என்னால் கண்ணால் மூட முடியல. அழுகினா அழுகு, அப்படி அழுகு ஏன் வருதுன்னு எனக்கே தெரியல. யார் பெற்ற பிள்ளைகளோ, ஆனால் எனக்கு என் இயேசுவின் பிள்ளைங்க இல்லையா? ஆண்டவர் உயிர் கொடுத்த அந்த உயிர் ஏன் இப்படி இருக்கிறாங்க? இப்போ நினச்சா கூட அழுக வருது. அந்த மகன்களை இப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே ஏசப்பா, எப்படி நீங்கள் இவங்களுக்காக தானே ரத்தம் சிந்துறீங்க, இவங்களுக்கும் தன்னை உங்கள் மீட்பை கொடுத்தீங்க. உணராமல் இருக்காங்களே பசங்க. அவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ நம்பிக்கையாக அனுப்பியிருப்பாங்க, இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க காலேஜில் அப்படின்னு. இந்த மாதிரி காலேஜில் எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். யார் பாரப்பட்டு செவிப்பா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கவுன்சிலிங் கண்ணீரோடு வராங்க. உடைந்து போன குடும்பங்கள், சிதைந்து போன குடும்பங்கள், ஒருவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற குடும்பங்கள். இந்த குடும்பங்களுக்காக யார் செவிப்பா? நீங்களும் நானும் தான். அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். அவருடைய கரமா நீங்க மாறலினா, அவருடைய கால்களா நீங்க மாறலினா, அவருடைய உதடுகளாய் அவருடைய சிந்தையாய் நீங்களும் நானும் மாறலினா யார் தான் செல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ ஆண்டோடைய கண்கள் அப்படியே நோக்கி இப்படி பார்த்துட்டே இருக்கு. யாராவது ஒருவர், நான் வரேன்பா, நான் இந்த பணி செய்ய வரேன்பா, இந்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு காத்துட்ருக்கார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்களும் நானும் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 16:20. மார்க்கு நற்செய்தி 16:20. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். என்ன இந்த நற்செய்தி சொல்லுங்களேன் சுருக்கமாக. நம்ம போய் இப்போ வந்து இப்போ வந்து என் கூட பஸ்ஸில் ஒரு தம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாப்பாவே வரா வந்து உட்காந்துருக்குறா. அப்போது நான் அவள்கிட்ட வந்து நற்செய்தி சொல்லும். என்னன்னு சொல்லுவேன்? என்ன நற்செய்தி? நீங்கள் போய் சப்போஸ் நீங்கள் ரோட்டில் நின்று வரவங்கள்ட்ட எல்லாம் வந்து இயேசுவை நீ ஏற்றுக்கொள், நீ மனம் மாறு, மதம் மாறினீங்கன்னா அடி கொன்னுருவாங்க. திருப்பி நான் சொல்கிறேன், மதம் மாற்ற நாம் அழைக்கப்படலை. நம்மளுடைய அழைப்பு மனம் மாற்றத்திற்கு மட்டுமே. புரியுதா? ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது. என்னது? மனம் மாற்றுவதற்காக தான். அவர்கள் மனம் மாறி நல்லவர்களாக வாழணும். மதம் மாறுவது என்பது அவருடைய ஃப்ரீடம், அவர்களுடைய ஃப்ரீடம். நம்ம பிரிவினை சகோதரர்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு அதுதான். பல இடங்களில் எல்லாரும் அடிக்கப்பட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? இதுதான். சரியா? நம்முடைய நோக்கம் அவங்க வாழ்க்கை நண்பாக என் கூட இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்கணும். எடுங்க 1 யோவான் 5:3-4-5 படிங்க. எந்த வசனம் படிக்கலாம்? 5ஆம் அதிகாரம். ஓகே.
ம் அடுத்தது படிங்க. ஆமென். அப்புறம் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? ஆமென். நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். ஆமென். தூய ஆவியாரே உண்மை. ஆமென். எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. ஓகே. இல்லை, இப்போ இந்த பகுதியை நீங்களும் நானும் உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இறைமகன் இயேசுவின் மூலமாக தான் மீட்பு. புரியுதுங்களா? வேற எதனாலும் மீட்பு கிடையாது. இதை நீங்களும் நானும் நல்ல தெளிவாக புரிஞ்சு வாழணும் ஃபஸ்ட்டு. சரியா? ஆனால் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது ஆண்டுடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம். ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லலாம். அதே போல் சொல்லலாம், கடவுள் உனக்காக, இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உனக்காக மீண்டும் வருவார், உன்னை அன்பு செய்கிறார். அவ்வளோதான். இதான் நற்செய்தி. சுருக்கமாக, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். நான் நிறைய தடவை பார்த்துறேன், இந்த வாலிப பிள்ளைங்க வந்து கவுன்சிலிங் உட்காரும் போதே நான் சொல்லுவேன், மா உனக்கு கடவுள் ரொம்ப அன்பு செய்கிறான்னு சொன்னால் போதும், குடன்னு தண்ணி வந்துடும். ஏன்னா வாலிப பிள்ளைகள் நிறைய இடத்துல அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கடவுளுடைய அன்பு அவரை தொட்ட உடனே, கடவுளுடைய அன்பு நம் வார்த்தையின் மூலமாக அவர்கள் இதயத்தை தொட்ட உடனே கண்ணீர் வருகிறது. சரியா? அப்போ என்ன சொல்லணும்? கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். நான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க இல்லை? மேஜா சரியா? அப்புறமா ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். மேஜா அவளோட சின்ன வயசு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நான் தியானம் கொடுக்குறேன். யார்? குட்டீஸ்க்கு. அப்போது கொடுத்துட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். அப்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் இப்போ நற்செய்தி எல்லாத்துக்கும் போய் நீங்கள் சொல்லணும், குட் நியூஸ் சொல்லணும். எல்லாருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்கள் டீச்சர்கிட்ட, உங்கள் கிளாஸ்மேட்டை, எல்லாத்துக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நீங்கள் இயேசுவை பற்றி நற்செய்தி சொல்லணும். சரிங்க சிஸ்டர், என்ன சொல்ல போகிறீங்க? நான் போய் ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஏன் சொல்ல? இப்போ கரோலின் பார்த்தா, கரோலின் ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உனக்காக தான் பிறந்தார், உனக்காக தான் மரித்தார், உனக்காகவே உயிர்த்தெழுந்தார், உனக்காக மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த குழந்தை இது ரொம்ப மனசில் ரிப்பீட் பண்ணிவிட்டு, ஒரு குழந்தை மட்டும் என்னாச்சுன்னா ஸ்கூலில் போயிருக்குது. அந்த போனப்போ வேறொரு சபையை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அவன் அழுதுகிட்டே உட்காந்துருந்தாலாம். அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருந்தாலாம். இவங்க போய், நீ ஏன் அழுகிற? நீ அழுகாத, ஜீசஸ் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறாரு. ஜீசஸ் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறாரு. ஜீசஸ் உனக்காக தான் பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக மீண்டும் வருவார் அப்படின்னா டோன்ட் வரி, காட் லவ்ஸ்ன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை அழுகி நிறுத்தி அப்படியே பார்த்துச்சான். ஜீசஸ் என்ன அன்பு செய்கிறாரா? அதுக்கு ஒரு கேள்விக்குறி. ஆமாம். அப்போ தான் சொல்லிச்சான், எங்கள் டேடி என்னை அன்பு செய்கிறத நான் நினைக்கிறேன், எப்போ பாரு என்னை அடிச்சுட்டே இருக்காரு. அப்போ இந்த குழந்தை சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, ஜீசஸ் உன்னை அன்பு செய். இதையே திருப்பி திருப்பி சொல்லியிருக்குது. அந்த குழந்தைக்கு அது ஆறுதலாக இருக்குது. அந்த குழந்தை போய் வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்குது, அம்மா உனக்கு தெரியுமா, என்னை அப்பா அன்பு செய்யலை பரவாயில்லையே, என்னை ஜீசஸ் அன்பு செய்கிறார். அம்மா உனக்கு தெரியுமா, ஜீசஸ் எனக்காகத்தான் பிறந்தார், ஜீசஸ் எனக்காகத்தான் மரித்தார், ஜீசஸ் எனக்காகத்தான் உயிர்த்தெழுந்தார், திருப்பியும் வருவார், எனக்காகத்தான் அப்படின்னு அவங்க அம்மாமே சொன்னாங்களாம். யார் உனக்கு இது சொன்னா? அந்த ரெபேக்கா பாப்பா தான் சொன்னான். அவங்களுக்கே டச் ஆயிடுச்சு. புரியுதுலா? ஜஸ்ட் அப்படி தான் நற்செய்தி. இந்த நற்செய்தி சொல்லுங்க, உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியத்தை கொடுங்க. உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக வரணும், ஆசீர்வாதமாக வரணும். எனக்கு நான் ஆசீர்வாதம் சொல்கிறல, அதே போல் நான் எல்லா போகிற இடமெல்லாம் மற்றவர்களும் ஆசீர்வாதம் உணர்ந்து ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, இன்னைக்கு உங்கள் நாவை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. இந்த நாவினால்
நற்செய்தி மட்டுமே போகட்டும். இந்த நாவினால் நற்செய்தி மட்டுமே போகட்டும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, வாழ்வும் சாவும் இந்த நாவில் தான். அப்போ ஒருத்தரை வாழ வைக்கவும் செய்யலாம், ஒரு சாகடிக்கவும் செய்யலாம். நாம் முடிவெடுப்போம். இந்த 2026 நாம் அனைவரும் இங்கே இருக்கிற எல்லாரும் நாமும் முடிவெடுப்போம். என்னென்னு? வாழ்வளிக்கும் வார்த்தையை என் நாவினால் நான் அறிக்கிடுவேன். உங்கள் பிள்ளைகளோ, இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா, ஸ்கூலில் இருக்கிறீங்களா, எக்காரணத்துக்கு கொண்டு வீக் பிள்ளைங்களாக இருக்கட்டும், குறும்புக்கார பிள்ளைங்களாக இருக்கட்டும், திட்டாதீங்க. திட்டுங்கன்னா எப்படி? நீயா உருப்பிடுவியா? சொல்லாதீங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட? சொல்லாதீங்க. தவறி கூட சொல்லாதீங்க. உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ கூட, அவள் உருப்பட மாட்டா, அவள் தேர மாட்டா, ஒரு நாள் உணர்ந்துக்குவா பாரு, கஷ்டப்படும் போது அவளுக்கு தெரியும் பாரு, தயவு செய்து சொல்லாதீங்க. நாளைக்கு அவன் உண்மையாலுமே கஷ்டப்படும் போது நீங்களே இதே அம்மா அப்பா தான் வந்து அழுகுவீங்க. ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் நாவில் தான். திட்டும் போது கூட இப்படியே திட்டிருங்க, நல்லா இரு அப்படின்னு திட்டிருங்க. புரியுதா? ஆசீர்வாதம் அவங்கள செவிங்க. ஒரு வேளை அப்படி யாராவது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. டேக் அவே, இரேஸ் தட். அந்த சாபத்தை இரேஸ் பண்ணிடுங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால. சரியா? பக்கமோ தூரமோ எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, நல்லா இருப்பாங்க. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார், என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையோடு சொல்லுவோமா? என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார், என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார், என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். அப்படியே பக்கத்தில் திரும்பி பாருங்க, கையை பிடிங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணுவார். நிச்சயமா முடிவு உண்டு. உன் தொல்லை கஷ்டங்களுக்கு நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. நீ வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah. அப்பா அடுத்தது வருவோம். அதே மத்தேயு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் 37வது இறைவார்த்தை படிங்க பார்க்கலாம். இது வந்து குவாலிட்டியை விட நான் நற்செய்தி பணி செய்யறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஆண்டோடைய நாமத்தை சொல்லணும், இயேசுவை குறித்து அன்பை போன எல்லாத்தையும் சொல்லணும், மீட்பு உண்டுன்னு சொல்லணும், குணமாக்குற வரம் உங்கள்கிட்ட இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பி திருப்பி போய் எனக்கு குணமாக்க, எனக்காக ஜெபிக்க, எனக்காக ஜெபிக்கன்னு போகாதீங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
அதே திருமுழுக்கு தான் நானும் பெற்றிருக்கேன், நீங்களும் பெற்றிருக்கீங்க. அதே திருமுழுக்கு தான் எல்லாரும் பெற்றிருக்கிறது. அதே தூய ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள செயலாற்றார், எனக்குள்ள செயலாற்றுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் நீங்க செயலாற்றுவதில்லை? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ஏன் செயலாற்றுவதில்லை? ஏன் முடக்கி வைக்கிறீங்க? எழும்பணும். இன்று மதிய 2:30 மணிக்கு அபிஷேக ஆராதனையில் அனைவரும் இதே ஆற்றலை பெற்று அதை அனுபவிக்கணும், பயன்படுத்தணும். எந்த கேரிசமும் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்குள்ள என்ன ஆகும்? அதை செயல்படுத்த முடியும். நீங்கள் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சா எப்படி? திருப்பி ஓடி ஓடி போய் சிஸ்டர் அவங்களா நேற்று அதை நான் ரீட்டம்மா பற்றி சொன்னேன், 2-3 பேர் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்க எப்படி அவங்கள்ட்ட போகிறதுன்னு. அன்பு சகோதரிகளே, எல்லா இடத்துக்கு போகணும்னு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவரை செயல்படுத்துங்க. அவரையும் உருவாக்கு. அவர் உள்ளேருந்து he should not grieve inside. ஏன் என்னை ரெக்கக்னைஸே பண்ணுறது இல்லையே ஆவியானவரை? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை வரவேற்று செயல்படுத்துங்க, பயன்படுத்துங்க, அந்த ஆற்றலை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படிங்க சகோதரி. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். குவாலிட்டி பார்த்தீங்களா? நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி எங்கேயாவது சொல்லியிருக்கா? இங்கே மேலே சிஸ்டர்ன்னு போட்டிருக்காமா? ஒன்லி கன்னியாஸ்திரிகள் இல்லைல்ல, ஒன்லி ஃபார் குருவானவர்கள், துறவரத்தாருக்கு மட்டும் இது எழுதப்பட்டதுக்குன்னு எழுதியிருக்கா? இல்லை. நல்லா நோட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? இந்த கன்னியாஸ்திரிகளும் ஃபாதருக்கு மட்டும் அம்மா அப்பா மேலே அன்பே வச்சுக்கூடாது, வந்துடணும். நான் உங்களை சொல்ல சரியா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் பொண்டாட்டி, ஏன் புருஷன், ஏன் புள்ள, ஏன் மருமக, அப்புறம் ஏன் பேரன், ஏன் பேத்தி, இவங்க எல்லாத்தையும் நல்லா கரை சேர்த்துட்டு அப்புறம் வர சிஸ்டர் ஊழியத்துக்கு யாருக்கு தேவை? வயசாகிடுச்சு, போச்சு, பொக்கையாச்சு. ஏம்மா, ஆண்டவர் உங்களை எல்லாம் முதிர்ச்சி அடைந்த பிறகு அழைக்கல. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று காலம் நெருங்கிவிட்டது, நாட்களோ சொற்பமாக இருக்கிறது, குறுகிய காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இன்று உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரையும் கவர்ந்து இழுத்து வந்திருக்கிறார். அன்பினால் உங்கள் மேலே வைத்து, நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டுன்றதுனால இல்லை. எப்போ நான் சொல்லி நிர்மலாட்ட என்னென்ன இணைச்சட்டம் 7:7 நிர்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இணைச்சட்டம் 7:7 எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் சொற்பமானவர்கள் இருக்கிற இத்தனை பேரில் இருக்கிற நான் தான் வந்து பாவியிலும் பாவியாக இருக்கலாம், குப்பையிலும் குப்பையாக தூசியாக நான் இருப்பேன். ஆனால் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அவர் நான் மீது வைத்திருக்கிற அன்பு. இங்கிலீஷில் அந்த பைபிளில் பார்த்தோன்னா அழகாக இருக்கும். He has set his heart upon you. He has set his heart upon you. அவருடைய இதயத்தை என் மேல் பதிய வச்சிட்டார். அவர் வைத்திருக்கிற அன்பினால் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பினால் அழைக்கப்பட்ட இயேசுவுக்கு நாம் எப்படியாக செய்யணும்? உலகத்திற்கு அன்பு பிறரையே போயிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல கூட ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். டைம் இருக்கான்னு தெரியல. என்னுடைய சாட்சி தான். நான் வந்து எங்கள் அம்மா 84 வயசு. அப்போ திடீர்னு படிக்க அப்பா பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா வந்து
படுத்து படிக்கையாக இருக்கிறாங்க. இப்போது நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இன்சார்ஜாக இருக்கிறேன். அப்போ ஃபோன் பேசுகிறதுக்கோ இல்லை இதுக்கோட வாரத்துக்கு ஒரு தடையாவது பேசுனா அப்போ கூட பண்ணல. எங்கள் அம்மா ஆவலாக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபோன் பேசுனா அம்மா ஒரே நிமிஷமா யாரோ வந்திருக்காங்க, ஒரே நிமிஷம் பார்த்துறம்மா அப்படின்னு அப்புறம் மறந்துடுவேன். சரி நைட்டு கூப்பிடலான்னு நினச்சா ரொம்ப லேட் ஆயிரும், தூங்கிட்டு இருப்பாங்க, விட்டுரும். அப்படியே இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் சரி எங்கள் சிஸ்டர்ஸே சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து வீக்கெண்டு சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிட்டு வந்துடுங்க, அம்மாவை பார்த்துட்டு வந்துடுங்க, அவங்க படுத்துட்டு இருக்காங்க பாவம். இது சரி நான் அம்மாவை பார்க்குறதுக்காக வரேன். இங்கே வந்தால் அம்மாவை பார்த்துட்டு வந்து சேர்ந்துட்டு நைட்டு வந்தேன், அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், எல்லாம் இருந்தேன். திடீர்னு காலையில் எனக்கு 5 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. கம்யூனிட்டியில் 90 வயசில் ஒரு சிஸ்டர், அவங்க ஐரிஷ் சிஸ்டர், அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க, இங்கே பெரிய கட்டு, மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் சிஸ்டர், ஆனால் அந்த சிஸ்டர் வந்து உங்களை தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுற சிஸ்டர் வர முடியுமான்னு. நான் எப்படி சொல்கிறது, முதல்ல எனக்கு கடமை அங்கே தான் இல்லையா. இங்கே எங்கள் அம்மா, அங்கே அவங்களும் என் மகன். இப்போ அவங்க 90 வயசுனாலும் என் மகன் மாதிரி, எனக்கு கம்யூனிட்டி இன்சார்ஜாக இருக்கிறதுனால. அப்போ என்ன சொன்னேன், சரி மெதுவாக எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் போயிட்டு வரேன், இந்த மாதிரி அந்த சிஸ்டர் விழுந்துட்டாங்களாம்மா அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லை. போறியா, எப்போ பார் நீ இப்படி தான், அது மற்ற சிஸ்டருங்க பார்த்துக்குவாங்க, என் கூட 2 நாள் இரு அப்படின்னாங்க. எனக்கு கன்வின்ஸ் பண்ணாமல் போக முடியல. அம்மா அவன் பாவம்மா, அவங்க பாவம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கம்மா அப்படிலாம் சொல்கிறேன். அவங்களா நீ இப்படி தான் நிர்மலா, நீ எல்லாரையும் பார்த்துக்கிற, என்னையை மட்டும் நீ பார்த்துக்கவே மாட்டேங்கிற, சின்ன குழந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, மனசு மாறிட்டாங்க. சரி என்னை குளிப்பாட்டி விட்டுட்டு மட்டும் போயிடுறியா அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு மடம் நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா குளிக்க வச்சு பவுடர்லாம் போட்டு குழந்தைங்க மாதிரி உட்காரிச்சு, அம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு சிரித்தாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் இப்படியே இருங்கம்மா, நான் சீக்கிரம் வந்துடுவேன், போயிட்டு நான் உங்களை பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பஸ்ஸில் ஏறினா எனக்கு ஒரே அழுகை, எங்கேருந்து அழுகுன்னு தெரில. ஆண்டவரே, எங்கள் அம்மா வயதான காலத்தில் அவங்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு நாள் கூட இருக்கனால முடியாமல் போயிடுச்சே, என் பணி நிமித்தமா நான் உமக்காக வந்தேன், உன் தாயை தந்தையை சகோதரி எல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன்ல, இப்போ அட்லீஸ்ட் இந்த கடைசி நாட்கள்லையாவது ஒரு 2 நாள் ஒரு நாளாவது கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வந்துச்சு. அடுத்தது என் மனசில் வந்தது டக்குன்னு மாதாமாட்ட சொன்னேன், மாதாமா நான் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துக்க நான் போகிறேன், எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களை நம்பிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறேன். அப்போது ஏற்காட்டில் இருந்தேன். சேலத்தில் இறங்கிட்டு ஏற்காடு பஸ் ஏறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு தம்பிக்கு வந்து 5 வரங்கள், அந்த காயங்களுடைய வரங்கள் இருக்க ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு, சிஸ்டர் நான் ஒரு காட்சியை பார்த்தேன் உங்களை குறித்து. அந்த தம்பிக்கு எங்கள் அம்மா வயசானவங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்கு சொன்ன தம்பி என்ன சொல்லுப்பா அப்படின்னு. சிஸ்டர் நீங்கள் கலங்கிட்டே போகிறீங்க, கலங்காதீங்க, உங்கள் அம்மா பக்கத்தில் மாதாம்மா ரைட் சைடில் நிற்கிறாங்க, காலுக்கிட்ட 2 வானதூதர்கள் நின்றுட்டுருக்காங்க, அதனால் நீங்கள் கலங்காதீங்க, கலங்காமல் போங்க, கலங்காமல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, இந்த தைரியத்தில் போயிட்டேன். அங்கே முடிஞ்சாச்சு. இதை போய் நான் சிஸ்டர்கிட்ட சொல்லேன். அப்போ அடுத்த வாரமே நான் திருப்பியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. அம்மாவை பார்த்துட்டு வாங்க. திருப்பியும் வரேன். வந்து நைட்டு வரும்போது அம்மா தூங்கிட்டாங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் தூக்கத்தில் சிரிப்பாங்களே, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க அழகா. நான் பார்த்துட்டு நினச்சேன், நான் வந்ததை பார்த்து தான் கண்ணை மூடிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை சும்மா கிண்டலாக பேர் சொல்லி கூப்பிட்டு கமான் லூசி ஜெசந்தா நடிக்காதீங்க, என்னை பார்த்துட்டீங்க தானே அப்படின்னேன். ஒரு ரியாக்ஷன் இல்லை, சிரிச்சிட்டே அப்படி படுத்துட்ருக்காங்க. அப்புறம் மெதுவாக தட்டி இப்படி கூப்பிட்டோன்னே டக்குன்னு முழிச்சிட்டாங்க. நிர்மலா வந்துட்டியா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறது, இங்கே பார்த்தியா இந்த அம்மாவை, என்ன அழகாக இருக்காங்கள. எந்த அம்மாவை? என் கண்ணுக்கு தெரியல. சரியா, இந்த அம்மா அப்போத்துலேருந்து இங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. நானும் உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கும் முதல்ல அவங்களுக்கும் கொடுன்றேன்.
ஆனால் அவங்க யாருமே இல்லைன்றாங்க. உனக்கு தெரியுது தானே நிர்மலான்னு. எனக்கு அழுகையோடு நன்றி சொல்லிட்டு ஏசப்பட்ட மாதம்மா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நன்றி மாதம்மான்னு. அடுத்தது கீழே பாரு அங்கே 2 பேர் நிற்கிறாங்களா, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு. நாங்கள் எங்கம்மான காலிட்டு அவங்களும் உட்காரவே இல்லை. அந்த சோஃபாவில் உட்காருங்கன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அவங்க உட்காரவே இல்லை. அவங்க 2 பேரும் என் கால்கிட்டேயே நின்றுருக்காங்க நிர்மலா. நல்ல பிள்ளைங்க, ஏன்னா குட்டி ஏஞ்சல்ஸ், நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, இது என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. இனி எனக்கு கவலையே இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்துக்குவாங்க ஆண்டவர். நீங்கள் இனி என் பிள்ளைய பார்த்துக்கணும், என் பேரனை பார்த்துக்கணும், என் பேத்தியை பார்த்துக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். யோசிங்க, திங்க். அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா 84 வயசு. அதுக்கு அந்த இறக்குறதுக்கு முன்னாடி நான் மாதாமட்ட வேண்டியது தான். அப்போ தான் நான் போய் ஒரு வருஷமே இருந்தாங்க. அப்போது இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. நான் பஸ்ஸில் வேண்டினது ஒன்று தான், ஆண்டவரே எங்கள் அம்மாவோடைய இறுதி ஆசை எனக்கு வேணும், தயவு செஞ்சு நான் போகிறதுக்குள்ளார அவங்கள கூட்டு போயிடாதீங்க, எங்கள் அம்மாவோட இறுதி ஆசைன்னு மட்டும் எனக்கு வேணும். எனக்கு கண்ணை மூடி 2 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் போகிறேன், கரெக்டாக உள்ளே போன எல்லோரும் சொல்கிறாங்க, தான் உங்கள் மகன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணு நல்லா ஒட்டி போய் திறக்கவே இல்லை. அப்போ நானும் போய் ஜாலியாக பேசி கிண்டலாக கூப்பிட்றேன் எல்லாமே. மாமா நிர்மலா வந்துட்டாமா, இங்கே பாருமா, இனி என்னம்மா கவலை, ஓப்பன் யுவர் ஐஸ் கமான் அப்படின்லாம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள ஒவ்வொரு உறுப்பாக ஆண்டவர் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு. 3 மணி அப்படின்னு சொல்லிட்டாரு, மதியம் 3 மணி அப்படின்ட்டாரு. அப்போ என்ன பண்ணேன், சாப்பிட சொன்னாங்க. நான் ஓடி வந்து எங்கள் அம்மாவை என் தோள் மேலே கை இப்படி வச்சுட்டு, இயேசுவின் இரத்தத்தால் உச்சம் தலைமுறை உள்ளங்காலை ஒவ்வொரு உறுப்பாக கழுவி ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு ஜெபிச்சுட்டு, கடைசியில் ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் கண்ணை மூடிட்டு நான் பாடிட்டு அழுதுட்டுருக்குறேன். அவன் லேசாக கண்ணை திறந்து பார்த்து அப்படியே இறந்துட்டாங்க. அப்போ எல்லாம் கூட இருந்த சொந்தக்காரர் எல்லாம் சொல்கிறாங்க, போயிட்டாங்கன்னு தான் அப்போ தான் நான் பார்க்குறேன். எந்த இது இல்லாமல். ஸோ எனக்கு கிடைச்சி அது மெயின் இதுதான். அப்போ வலது கையை மட்டும் கஷ்டப்பட்டு இப்படி தூக்குனாங்க. தூக்கும்போது நான் சொன்னேன், அம்மா என்னை ஆசீர்வதிக்க தானே தூக்குறீங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்து என் தலை மேலே கையை வச்சேன். கஷ்டப்பட்டு இப்படினாங்க பிளஸ்ஸிங்கோட. உங்கள் ஆசை, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எதை விட்டு கொண்டு செல்லாம், எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக தருவாருங்க. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை காட்டிலும் வேற யாரையும் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது. முதல் இடம் அவருக்கு கொடுங்க, ஊழியத்தில் அவருக்காய் இறங்குங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருப்போம் எல்லாரும் கடவுளின் அன்பை சுவைக்கணும், கடவுளின் இரக்கத்தை உணரணும், கடவுள் இறப்பு மீட்புக்குள்ளாக வரணும். இது என்னுடைய பணி. பாருங்க, ஒவ்வொரு திருப்பலியிலையும் நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க, ஆனால் நிறைவேற்றுவதில்லை. ஒவ்வொரு திருப்பலியிலையும் நடு திருப்பலியில் நீங்கள் ஒன்று வார்த்தை சொல்கிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது அறிக்கையிடுறீங்க. நேற்று திருப்பலி பார்த்தீங்களே, எத்தனை பேர் அறிக்கையிட்டீங்க? உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட அறிக்கையிட்டீங்க. உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். எத்தனை பேர் உயிர் ஆண்டவர் எனக்காக உயிர் திழுந்துட்டார், என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் அறிக்கையிட்டு உயிர் சொல்லியிருக்கிறீங்க? யோசிச்சு பார்ப்போம். அப்போ இங்கே சொல்கிறதெல்லாம் வெறுமையாக வார்த்தைகளை தானே சொல்கிறோம், உணராமல். எத்தனை திருப்பலி உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நான் எத்தனை திருப்பலியில் இதை வாக்கு கொடுத்துருக்குறேன்? யோசிச்சு பாருங்க. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, அந்த நாள் நல்ல நாள் நெருங்கிட்டு இருக்கு, அவர் வருகை நெருங்கிட்டு இருக்கு. இனிமேலும் இப்படியே இருந்த மாதிரியே திருப்பி போயிட்டீங்கன்னா பதில் சொல்ல. ஒரு பாட்டு பாடலாமா? இயேசுவின் பின்னால்
தெரியுமா அந்த பாட்டு? எந்திரிச்சு நின்று பாடுங்க பார்க்கலாம். இந்த பாடலோடு நம்ம திருப்பலிக்குள்ள போய் உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து பாடுவோம், ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் போது நமக்குள்ள அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் சொன்னது போல ஒவ்வொரு தருணமும், இறுதி நாள் மட்டும், கடைசி நிமிடம் மட்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு தான், ஆண்டவருக்காக நான் வாழ தயாரா, எனக்காக நீ பணி செய்ய தயாரா என்று கேட்கிறார். சொல்லுங்க, எனக்கு அச்சம் இல்லை. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் படிப்படு எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் படிப்படு எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், அப்பா என் எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக பணி செய்ய இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, திருவிழம் நிறைவேற்ற நான் வருகிறேன் சொல்லி ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்கப்பா. அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியே வாழ்க, யோசேப்பே வாழ்க, அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க, மறை சாட்சிகளே வாழ்க. ஆமென்.